church. Good morning. We welcome you for this online service on this beautiful Sunday morning. மறுபடியும் உங்களை பார்ப்பதில் எவ்வளோ மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். தேவனுக்கே மகிமை உண்டாகுது. Our God is a good God. இல்ல? We serve a great God. Yes, God is good all the time. All the time God is good. அவரே நம்பி இருக்கும்போது தேவனை நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனாக நம்ம கூட இருக்கார். அவரே நாம் நம்பி இருக்கும்போது தேவன் நம்மை எப்பொழுதும் கைவிடாத தேவனா இருக்கிறார். அது எந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம போனாலும் சரி, உண்மை நம்பி வந்த ஆண்டவரே நம்ம சொல்லும் போது தேவன் நம்ம பக்கபலமாக இருக்கிறார். என்னோடு சேர்ந்த இந்த கால ஆராதனையை எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கே கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிரசன்ஸில் நிற்கிறோம், ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? உண்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்போமா? Come on, church, clap. Hallelujah. கைவிடல
நம்ம கூட இருப்பார். ஆமென். இது விசுவாசிக்கிற ஒருவரும் நிற்கிற இடங்களில் ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், யூ ஆர் வித் அஸ், யூ ஆர் வித் அஸ். ஆண்டவரே, உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை தாங்க, உம்மை போல என்னை அரவணைக்க ஆண்டவரை யார் வெறித்தாலும் என்னோடு கூட இருந்து அரவணைத்து உம்முடைய அன்பை எனக்கு பொழிகிற தேவன் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? எனக்கு நன்மை செய்ய இந்த பாட்டை என்னோடு சேர்ந்து பாடுங்க. உம்மை தானே நான் நம்புவப்பா, உம்மை தானே நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே. என்ன தருணங்கள்ல எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் இயேசுவை பார்த்து நீங்க சொல்லும் போது உங்களை போல வேற யாரும் இல்லை ஆண்டவரே சொல்லும் போது இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ள தேவன் நம் பட்சத்துல வந்து நிற்பார், உங்களோடு கூட இருப்பார். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதே. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஈஸ்வராய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், ஈஸ்வராய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்ணீரை துடைத்தவர் அவர். உங்களுக்கு சொல்றேன், கண்ணீரை துடைக்க போகிற தேவன் விசுவாசத்தோடு அவரை பார்க்கும்போது நீங்க என்ன தருவாயில் இருந்தாலும், மரண தருவாயில் இருந்தாலும், சிக் பெட்ல இருந்தாலும், கடன் தொல்லையால் இருந்தாலும் தேவனை பார்த்து நோக்கி அவரை சூழ்ந்து அவரை பார்த்து நம்ம சொல்லும்போது இந்த கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் படுக்கையில் இருந்தால் ஆண்டவரே, மனம் தளர்ந்து நின்றால் ஆண்டவரே, இயேசுவா, நீங்க தான் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கீங்க. சொல்லுங்க, டாடி, you are there with us in all circumstances. எந்த தருவாயில் இருந்தாலும் நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவர் உங்கள் மத்தியில், என் மத்தியில் நிற்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மறுவாழ்வு தருகிற தேவன் அவர். Thank you, Jesus. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து
ஜீவன் இருக்கும் மட்டும் உங்களை ஆராதிப்போம் ஆண்டவரே. இயேசுவே, ஹல்லேலூயா. உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிக்க, எங்களை அரவணைக்க, மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீங்க. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. 10,000ங்களில் சிறந்தவர் நீங்க ஆண்டவரே.
வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன்.
வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், Yes, நீரே confess பண்ணுங்க. Yes, Lord. பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். Jesus. Yes, Lord. We love you, Father. Thank you for your presence this morning. என்னை நேசிக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டால் எங்களோடு கூட இருக்கிறவர் நீங்க ஆண்டவரே. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல எங்களை அரவணைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி கண்ணீரோடு பார்க்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. அவங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஆண்டவரே, நான் உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் கரங்களை பற்றி கொள்ளுங்கப்பா. Let them feel your presence this morning, Master. அவர் வீடுகளிலே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நீங்க போனீங்கன்னா நிரம்பி இருக்கும் ஆண்டவரே. Visit their houses, Father. Visit their hearts, Master. உம்மை விட்டு நாங்க விலகி ஓட மாட்டோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகத்தை வேண்டி உம்மை பார்க்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. கடன் தொல்லையால் பிரச்சனையா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பார்த்து அந்த கடன்ல இருந்து அவங்களை விடுதலையாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தின் தேவன், சகலத்தையும் உண்டாக்கின தேவன் எங்கள் மத்தியில வாசமா இருக்கிறீங்க. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் ஆண்டவரே. அற்புதங்களை அடையாளங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளின் வீடுகளிலே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சுகம் பெறுவார்களாக, வேலையில இன்கிரிமெண்ட் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்ஸ் அவங்க மத்தியில இருக்கட்டும் ஆண்டவரே. Yes, Jesus. கல்யாணமாகாத பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. Yes, Lord. அவர்கள் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும், பிள்ளைகளின் படிப்பின் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும். Yes. ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. வீடுகளிலே சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கட்டும். அவர்கள் மாவு பிசைகிற தொட்டிகள் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதமாய் நடைபெறட்டும்ப்பா. எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கீங்கப்பா. You're the same God. Yes, Lord. You're the same God, Father. Yes, Lord. You're always good, Father. You're always good, Daddy. You will not differentiate us, Lord. We are all one in your eyes, Father. Yes, Lord. ஆண்டவரே உம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அவர்கள் வீடுகளில் சமாதானம் இறங்கட்டும். Let them testify that you are the Lord who healed them. Oh yes, Father. சுகமளிக்கிற இயேசு எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று அவர் வாயிலிருந்து அறிக்கை பண்ணும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த
மீதியான வேலையை தேவனுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். தேவன் என்ன பேச நினைக்கிறீரோ செய்தி வேலையை ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் மூலியமாய் பேசுவீராக. Let the rhema words fall into their hearts, Lord, and let them follow accordingly, Lord. Let there be a great strengthening. Let those words be a great strengthening to the people who are watching right now. In Jesus' name, we bow down before your throne, Father. We submit ourselves, Lord, into your presence. Thank you for your sweet aroma this morning. Thank you for your sweet presence this morning, Father. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை போல எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். நல்லதொரு ஆராதனை இதுவரைக்கும் நாம் அனுபவித்தோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை உண்மையாகவே நிறைத்தது, அதிலே சந்தேகம் இல்லை. Now this is offertory time. ஸோ கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் கொண்டு வரலாம். ஆன்லைனில் பே பண்ண விரும்புகிறவர்கள் ஜிபேயில் 9944912055 என்ற எண்ணிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். அது மிகவும் எளிதானது. ஜஸ்ட் டவுன்லோட் ஜிபே ஆப் அண்ட் தென் யூ கேன் பே வெரி ஈஸிலி. மற்றபடி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நெட் பேங்கிங் பண்ண விரும்புகிறவர்கள் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே போனீங்கன்னா கனரா பேங்க் அக்கௌண்ட், ரிவைவல் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுக்கலாம். திருச்சியிலே வசிப்பவர்கள் நீங்கள் இங்கே சர்ச் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கிறது. நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபித்து உங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கென்று கொடுக்கலாம். கர்த்தருடைய ஊழியங்களை நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தர் இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, 35 ஆண்டுகளை முடிக்கிற இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் வெறும் வாயின் வார்த்தைகளினால் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய காணிக்கைகளினாலும் எங்களுடைய அன்பை உமக்கென்று காட்ட தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி. ஒவ்வொரு மக்களும் படைக்கிற காணிக்கைகள், தசமபாகங்கள், பொருத்தனைகள், விசேஷித்த ஸ்பெஷல் ஆஃபர்ட்ரீஸ், தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர்ட்ரீஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள், மீதி உள்ள ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த செப்டம்பர் மாதம் சபை பிறந்த மாதம். கடந்த 3 வாரங்களாக நான் அதை உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இதை ஸ்தோத்திர மாதமாக நாம் அனுசரிக்கிறோம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். சபையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 வாரங்களாக ஒவ்வொரு மக்களும் RCWC மூலமாக, ரிவைவல் கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டர் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை சாட்சிகளாக பகிர்ந்து கொண்டு வருகிறது. நீங்கள் அனைவரும் கேட்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்தீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க. ஸோ ஹாப்பி டு ரீட் தேட். We give all the glory to Jesus. என்று சொன்னால் இயேசுதான் இந்த சபையினுடைய பிரதான மேய்ப்பன். He is the chief pastor of this church. So all glory goes to Jesus Christ. So now this is witness time. Over to Sheila. ஹalleluya. இப்பொழுது நம்ம மத்தியில் நம்மளோட மூத்த அங்கத்தினர், RCWCயோட மூத்த அங்கத்தினர் சிஸ்டர் விஜ்லா எஸ்தர் குமாரி அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த சபை மூலியமா என்னெல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க, எப்படியெல்லாம் வழிநடத்தப்பட்டாங்க போதகர் மூலியமா அப்படின்றத நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள். தேங்க்யூ. ஸோ எப்படி இந்த சபை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு? ஆக்சுவலாக முதல்ல இந்த சபையை தந்ததுக்காக நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துக்கிறேன். திருச்சிக்கு நான் வேலை நிமித்தமாக வந்தேன். என்னோடய நேட்டிவ் மார்த்தாண்டம். திருச்சிக்கு வந்த வேலை எங்கள் அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தயவு செஞ்சு போய் ஒரு ஆவிக்குரிய சபையில் சேர்ந்துக்கோ அப்படின்னு. அம்மாட்ட சொன்ன ஒரே கண்டிஷன், நான் 1 வாரம் போவேன், எனக்கு பிடிச்சா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சபையில் வந்ததும் அன்னைக்கு பாஸ்டர் இல்லை. நான் ஹalleluyaவுக்கு கை தூக்க மாட்டேன், ஆனால் அன்னைக்கு கை தூக்குனேன். அப்போது எனக்கே ஒரு மாற்றம், சரி இந்த சபையில் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு வந்த முதல் நாளே பாஸ்டரோட குடும்பத்தால் நான்
அவங்க பாஸ்டக்கா பிள்ளைங்களெல்லாம் வந்து என்கிட்ட வந்து அன்பாக பேசினாங்க. அது வந்து நான் ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சபையில் வர்றது மாதிரி எனக்கு அது ஒரு குடும்பம் கிடச்சது மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து அன்னையிலேருந்து 1990 February 5th இன்றைக்கு வரை இந்த சபையில் நான் வந்து கடவுளை ஆராதிக்கும்படியும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியும் ஒவ்வொரு வார்த்தையாலும் ஒவ்வொரு ஆராதனையினாலும் அபிஷேகத்தையும் ஒவ்வொரு கிடைத்த அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் ஏராளம் சொல்லியே முடியாது. அவ்வளோ ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதில் நான் வந்து சிலவற்றை வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தாலும் நானும் வந்து சிற்றின்பத்திலேயும் பாவத்திலேயும் எல்லாம் விழுந்து இது பண்ணி தான் நான் வந்து இன்னைக்கு வர நான் நிற்கிறேன்னா அது வந்து இந்த சபையிலேருந்து கிடைத்த ஒவ்வொரு ஆவிக்குரிய வார்த்தைகள் தான். இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு பன்னிக்குழியில் இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி கடவுள் வந்து அந்த எங்கள் பாஸ்டர் மூலமாக கிடைச்ச ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கி வர அப்படி சில தவறுகள் செஞ்சால் கூட திருத்தி, இல்லை இது நான் திருந்திட்டேன், எசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏற்றுக்கோங்க அப்படி சொல்லி வர்றதுக்கு கிருபை செஞ்சது இந்த சபையோட ஒவ்வொரு போதனைகளும் தான் எனக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சில டைம் வந்து ரொம்ப அப்செட் ஆகி, நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறனால நிறைய போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் மத்தியில் அழுகையோடு தான் ஏதோ சபைக்கு வரணுமேன்னு நிறைய நாட்கள் வந்திருக்கேன். வந்து நான் இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து எனக்கு அந்த ஒர்ஷிப்பில் கிடைச்ச அந்த பாட்டிலேருந்து அன்றைக்கி பாஸ்டர் பண்ணுற பிரசங்கம் எல்லாமே அது வந்து எனக்காகவே பண்ணது மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து சர்வீஸ் முடிஞ்சு நான் காலையில் என்ன வேதனையில் வந்தேன்னு எனக்கே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு கடவுளை என்னை வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஆசீர்வாதமாக இது பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி வியாதி படுக்கையில் இருந்த பொழுதும் எப்பொழுதுமே பாஸ்டரோட ஜெபங்கள், லீடர்ஸோட ப்ரேயர்ஸு, அக்காவோட ப்ரேயர்ஸ் எல்லாமே என்னை வந்து ஆற்றி தேற்றி காத்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என் கணவருக்கு உடம்பு முடியாமல் இருந்த டைம்லேயும் ஒவ்வொரு நிமிஷம் டாக்டர்ஸ் வந்து 24 hours 12 hours தருவாங்க. உடனே அப்பா அப்படி தான் பாஸ்டரை கூப்பிட்டு அழுவேன். இல்லைம்மா ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு, நீ ஜெபம் பண்ணு, ஜெபத்தை மட்டும் விடாத. அதுதான் பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, ஜெபத்தை விடாத, ஏசப்பா உன்னை கைவிட மாட்டார், அதை நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை தான் எல்லாருக்குமே வந்து ஒரு வந்து பார்த்தது. அவரோட ஃபேமிலி, எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸு எல்லாரும் பார்த்துட்டு அவங்களே வந்து இது பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நாங்களே வந்து சந்தேகப்பட்டோம், எப்படி நீ வந்து அவ்வளோ தைரியமாக அவ்வளோ இதாக நீ எப்படி ஒவ்வொன்றையும் கையாண்ட, எங்களுக்கு புரியவே இல்லைன்னு இப்போ சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எனக்கு தெரியும், ஏன் ஏசப்பா என்னோட இருந்தார். அதுக்கு காரணம் அந்த நான் வந்து என்னென்னா நானும் அப்படி தான், நான் வந்து அப்படியே சோர்ந்து போக விட மாட்டேன். உடனே பாஸ்டர் அப்பா இப்படி சொல்லியிருக்காங்கப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன். இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீ ஜெபம் பண்ணுறேன், கண்ணு முடிக்கும், நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி உடனே ஜெபம் பண்ணி எனக்கு ஆறுதல் தருவாங்க. உடனே நான் பைபிள் எடுத்து படித்து இன்றைக்கி நான் வந்து இது மாதிரி எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண கிருபை செஞ்சுருக்கிறாரு. தென் வந்து ஒவ்வொரு எனக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஒரு இதுவா இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மகிமைக்குள்ளே போகிற அனுபவம் இருக்குது, அது வந்து சொன்னாலே புரியாது. இப்படி ஒரு அனுபவம் இருக்குதுன்னு தெரிஞ்சதே இந்த சபை தான். அந்த எங்களுக்கு வந்து ரிவைவல் மீட்டிங் வைப்பார் பாஸ்டர். சரின்னு ரிவைவல் மீட்டிங் வந்தேன். வந்து பயந்துட்டே முன்னாடி போய் நிற்பேன். பாஸ்டர் இது ஹோலி ஸ்பிரிட் இது பேப்டிசத்தை கூப்பிட்றப்போ பயந்துட்டே போய் நிற்பேன். அப்போல்லாம் ஒரு மனசுக்குள்ளே கடவுளே ஏன் அந்த மகிமையை ஒவ்வொருத்தங்களும் வந்து அது விழுறது பெருசு இல்லை, ஆனால் அந்த மகிமையின் பிரசனத்தை உணர்றாங்களே, ஏன்ப்பா எனக்கு மட்டும் தரமாட்டீங்கன்னு அதுக்கப்புறம் தான் வருத்தப்பட தொடங்கினேன். அதுக்கப்புறம் அதுவரை எனக்கு வந்து அது ஒரு தேவையில்லாதது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலே வாஞ்சிக்க தொடங்கினேலேருந்து அந்த மகிமையின் அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் ஐயோ அது என்ன இது, அது சொல்லவே முடியாது, அதை உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வல்லமையை. அந்த மகிமையின் பிரகாரத்துக்குள்ளே போகிற அந்த ஒரு அதை வந்து உணரத்தான் முடியுமே ஒழிய உங்களால் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அது எல்லோரும் உணர்றதுன்னா அது வந்து RCWC அத்தனை மெம்பர்ஸும் அதை அனுபவிச்சிருக்காங்க. இங்கே வந்திருக்கிற அத்தனை மெம்பர்ஸும்
அதுக்கும் அந்த ரிவைவல் ஃபயர் அனுபவிச்சிருக்காங்க அத்தனை பேரும். அத்தனை இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நான் 1990லேருந்து எத்தனையோ ஜென்ரேஷன்ஸ் பார்த்துட்டேன், எத்தனையோ மக்களை பார்த்துட்டேன். அத்தனை பேரையும் பாஸ்டர் வந்து அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கிறாரு. அநேகர் பாஸ்டர் ஆகிருக்காங்க, ஊழியக்காரங்க ஆகிருக்காங்க, நிறைய பேர் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் போயிருக்கலாம். ஆனாலும் அத்தனை பேருக்கும் அந்த பிரசனத்தை அவங்க உணர்ந்தது இந்த சபை தான். அதுக்கு காரணம் இந்த சபை. அதை வந்து நான் எங்கே வேணால் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு அது வந்து காரணம் வந்து பாஸ்டர் வந்து ஏசப்பா உபயோகப்படுத்தினது தான். ஏன்னா எல்லாருக்குமே அது கிடைக்காது. ஆனால் என்னோட பாஸ்டர், என் அப்பா, அவருக்கு அது கிடச்சிருக்குது. அது வந்து எனக்கு கிடைச்ச பேரின்பம். கடவுள் என்னை இந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. அதுக்கு நான் திருப்பி திருப்பி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சூப்பர் சூப்பர் விஜிலாஸ். ரியலி கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கோன்னு தெரியுதுல்ல. ஆமாம். பிகாஸ் அந்த ஃபயர் அனாயிண்டிங் அந்த ரிவைவல் சர்வீஸில் நடக்கும்போது நீங்கள் சொன்னது அப்படியே உண்மை. ஒவ்வொருத்தரும் அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை பெற்றது தான் நம்ம வெளியில் போவோம். ஆமாம் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள். பொருளாதார விஷயத்தில் எப்படி இந்த சர்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு விஜயா? பொருளாதார விஷயம்னா, நான் ஒரு ஏழை குடும்பம். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 3 அடுக்கு மாடி வீடு சொந்தமாக என் கணவரோட குடும்பத்தில் நான் கட்டியிருக்கேன். என் பணத்தையும் செலவு பண்ணி நான் எல்லா விதத்துலேயும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் வந்து பொருளாதார ஆசீர்வாதம் கடவுள் வந்து நிறைய செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதில் ஒன்று என்னென்னா, எங்கள் அம்மா சொன்ன அந்த தசம பாகம் நான் கொடுப்பேன். வந்து அது தசம பாகம்னா அது வந்து நான் வந்து என்னால் முடிஞ்சது வந்து செய்வேன். முன்னால் கொஞ்சம் செய்யாமல் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து கரெக்டாக கடவுளுக்குன்னு நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க தொடங்கினோ அதுலேருந்து கடவுளை என்னை அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறாரு. சூப்பர் சூப்பர், ரியலி சூப்பர். சாட்சியை கேட்கும்போது உண்மையாக ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் தனியான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்குறார். தேங்க்யூ விஜ்லா ஃபார் விசிட்டிங் அண்ட் கிவிங் யுவர் டைம் ஃபார் காட். அண்ட் ஆண்டவர் என்னென்ன இந்த சபை மூலியமாக உங்களுக்கு செஞ்சாருன்னு எங்களோடு ஷேர் பண்ணதுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச் விஜ்லா. ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் இப்போது எங்களோட யூத் மீடியா டீம் லீடர் ஆல்ஃபன் லாய்டு இங்கே வந்திருக்காரு. ஹீ இஸ் அ கிரேட் பிளெஸிங் டு அஸ். ஆக்சுவலி ஆல்ஃபன் இஸ் அ பிஆர்க் ஸ்டூடெண்ட். ஸோ அவர் படிச்சுட்டே காலேஜ் போயிட்டே சர்ச்சோட ஒர்க்லேயும் இஸ் அ மெயின் ரோல் இன் ஆர் சர்ச் ஃபார் த மீடியா டீம். ஸோ லைவ் எல்லாமே அவர் தான் பண்ணுவார். ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். ஆல்ஃபன், நோ கேன் யூ ஷேர் அஸ் ஹவு திஸ் சர்ச் வாஸ் அ பிளெஸிங் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்தது 2016. அப்போ கரூரில் இருந்தோம். அப்பா அம்மா ஒர்க் பண்ணுறதுனால 2018க்கு அப்புறம் நான் ரெகுலராக இங்கே வர ஆரம்பித்து எனக்கு சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ் ஆகிறது எனக்கு பழக்கம் இல்லை. பட் 2020 டிசம்பர்லேருந்து நான் ரொம்ப சர்ச்சோட இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு லைவோட இது எல்லாமே எனக்கு டெக்னிக்கலாக நல்லாவே தெரியும் ஓரளவு. ஆனால் எனக்கு கைட் பண்ணி என் கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு டெக்னீஷியன்ஸ் யாரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லை இங்கே. அதுக்கப்புறம் இங்கே நான் இருக்கட்டும், மெல்வின், இன்னும் ஜானிஸ் எல்லாம் அக்கா எல்லாரும் இருக்க வரைக்கும் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே சேர்த்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அது எனக்கு ஸ்டடீஸில் உண்மையாலுமே ரொம்ப பிளெஸிங்காக இருந்துச்சு. எனக்கு எவ்வளவோ சாட்சி சொல்கிறது கேட்டிருக்கேன். ஆன்ட்டி ஆமரான் அண்ணா கூட நிறையா இதிலேருந்து வெளியே வந்திருக்காங்க, நிறையா ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. அந்த சாட்சிலாம் இப்போ கேட்டு நான் அங்கே உட்காந்து கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் எனக்கு நடக்கிறப்ப தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி இருக்கப்போ எனக்கு வந்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நான் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் சர்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தீசிஸ் டைம்லேயும் நான் இங்கே தான் சர்ச்சில் தான் இருந்தேன். எப்படி நான் பாஸ் ஆவேன் எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்ட்டி சொல்லுவாங்க, அங்கிள் சொல்லுவாங்க, பயப்படாத நிப்போன்னு சொல்லுவாங்க. எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. போனால் என்ன ஒரு நல்ல ஒரு கிரேடில் நல்ல மார்க் எடுக்க வச்சு இப்போ I am graduated and I am working in an office here at Trichy. Praise God. That's really amazing. Yes, when you do things for God, He'll take care of all your burdens. இல்லையா? 100 சொல்றார்ல. சொன்னது உங்களோட வாழ்க்கையில உண்மையாயிடுச்சுல்ல? Yes, that's really nice. Because Alvin வந்து அந்த எக்ஸாம் டைம்ல கூட he never misses church for online and the Sundays மற்ற ஈவினிங் ஷூட்ஸ் எது இருந்தாலும் he'll never miss. He's a very 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 obedient to God, obedient to pastor. So nice. How was your other blessings? Like what are the things you learned from this church? From the messages, worship, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம்லாம் how did it work to transform your life?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிளோட மெசேஜ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வர்ஷிப்லேருந்து போய் மெசேஜ் போகிறப்ப நாங்கள் ஸ்லைட்ஸ் மாற்றுறப்ப எனக்கு தெரியும் ஆப்வியஸாக என்னோட இது நான் அதில் ஃபுல்லாக ஹியர் பண்ணிட்டே இருக்கப்ப திருப்பி 2-3 தடவை நான் திருப்பி கேட்டு தான் ஆகணும். அப்போ திருப்பி அங்கிள் சொல்கிறது எப்படி அந்த மெசேஜ் எப்படி டெலிவர் ஆகுதோ அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு தடவை வரப்பையும் ரொம்ப முன்னாடி எல்லா சர்ச்சில் கேட்டிருந்தாலும் எனக்கு புதுசாக தெரிகிறப்ப வேற ஒரு பொருளே வித்தியாசமாக தெரியும். அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு மெசேஜ் கேட்குறப்ப நல்லா பிளஸ்ஸாக இருக்கும். வீட்டில் ஃபேமிலி எல்லாமே பீன் வெரி பிளெஸ்ட் பை காட். வெரி நைஸ், வெரி நைஸ். ஐ ஹர்ட் ஆல்ஃபினோட அப்பா அம்மா 2 பேரும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. they were giving as a testimony the other day. ஆல்ஃபினோட லைஃப்பில் there's a great transformation after being to this church. லைக் முதல்லலாம் வந்து ரொம்ப சர்ச் இன்வால்மெண்ட்லாம் இல்லாமல் இருந்தப்போ அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ நவ் they are really free that Alvin is always with God. Alvin is always towards the church. ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம், every youth, every teens, they need a good church, they need a good pastor to monitor them, to mentor them. That's very, very important, Alvin. Yeah. Thank you so much for taking time and coming down here to share the witness. Thank you, Alvin. Thank you so much. Thank you. Hallelujah. நம்ம மத்தியில் பிரதர் டேவிடும் அவர்கள் துணைவியார் மிஸ்ஸஸ் கவிதா டேவிடும் வந்திருக்காங்க. RCWC சர்ச் அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது, அவர்கள் குடும்பங்களில் என்னென்ன நன்மைகள் இந்த சபை மூலியமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் கவிதா. ஓகே, எத்தனை வருஷமாக நீங்கள் RCWC நம்மளோட சர்ச் சபைக்கு நீங்கள் ஆராதனை அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கவிதா? நாங்கள் 2016 சபையை பற்றியும் ஐயா பற்றியும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். இந்த சபை மூலிமா நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டீங்கன்னு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 2016 இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம் போகிறோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு திடீர்னு ஒரு சிக்காயிட்டாங்க. அந்த டைமில் ஐயா வெளியூரில் இருந்தாலும் நாங்கள் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து அவங்க ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை சொன்னாங்க. அந்த வார்த்தை உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு பலனை தந்ததுனால நாங்கள் தைரியமாக இருந்தோம். ஒரு பேராலிட்டிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. அங்கேருந்து அவங்க ஃபோன்லேயே ஜெபமும் பண்ணாங்க. உண்மையாலுமே ஆண்டவர் அந்த வியாதி இருந்துச்சான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க அப்படி இருந்தாங்க. நமக்கு அங்கே போகிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அதனால நான் கொஞ்சம் வருவேன். அப்போ நான் வரும் பொழுது நான் ரொம்ப சோர்வோடையும் ரொம்ப கவலையோடையும் ஒரு பயத்தோடையும் துக்கத்தோடையும் நான் வந்தேன். அந்த வசனம் இங்கே வந்த அன்னைக்கே எனக்கு ஆண்டவர் ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை கொடுத்தாரு. அது என் மனசில் இருந்த வேதனை துக்கம் எல்லாத்தையும் நீக்கி போட்டுருச்சு. நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு சமாதானமாக ஒரு விசுவாசத்துலேயும் தைரியத்துலேயும் ரொம்ப முன்னேறின ஒரு நிலையில் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாரு. பொருளாதாரத்துலேயும் நாங்கள் ரொம்ப பின்தங்கின நிலைமையில் இருந்தோம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களை படிப்படியாக உயர்த்தி எத்தனையோ விதத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி அநேக காரியங்கள் குடும்ப காரியத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நான் ஐயா கிட்ட வந்து பர்சனலாக எனக்கு ஒரு சில காரியங்கள் இப்படி இருக்குதுங்கய்யா என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு நான் ஆலோசனை கேட்பேன். அந்த டைமில் வந்து அவங்க எங்களுக்கு விசுவாசத்தோட எங்களுக்கு எப்படி நாங்கள் நம்பிக்கையாக இருக்கணுங்கிறத குறித்தும் உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை எல்லாத்துலேயுமே எனக்கு அவங்க ஒரு தைரியத்தை கொடுக்குறவங்க வார்த்தைகளை கொடுத்தாங்க. அது என்னை தைரியப்படுத்துச்சு. அவங்க சொன்ன வார்த்தைப்படியே எனக்கு எல்லா காரியமே நிறைய விஷயங்களை எங்களுக்கு இப்போ சொல்ல நேரம் கூட பத்தாது. அந்தளவுக்கு அநேக காரியங்களை அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைப்படியும் எனக்கு நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு அப்புறம் ரிவைவல் ஆராதனை இதிலெல்லாம் கூட நான் சில நேரங்கள்லாம் கலந்துருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த 21 நாளுக்குள்ளே ஒரு முறை நான் கலந்துக்கும் போது 21 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நானும் அதை விசுவாசத்தோடு நான் அந்த ஜெபத்தில் கலந்து ஜெபிச்சிருக்கிறேன். உண்மையாலுமே அந்த 21ஆம் நாள் முடியறதுக்கு முதல் நாள்லேயே எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அநேக காரியங்களில் இந்த ஐயாவும் இந்த சபையும் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக
ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் நான் மகிமையை செலுத்துகிறேன். என் பிள்ளைகளையும் நான் படிக்க வைப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. படிக்க வைக்க முடியுமான்றதும் எனக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளைங்க ஒரு பொண்ணு பிகாம் முடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பொண்ணும் இசிஎம் முடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். அதே மாதிரி என் பெரிய பொண்ணு டெலிவரிக்காக இங்கே வந்திருக்கும்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்க சொன்னோம். ஐயா நார்மல் டெலிவரியாக பிறக்கணும், நீங்கள் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயான்ட்டு அவங்களும் ஜெபிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் கிருபையினால் பிரசவத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் யாருக்குமே அந்த நேரத்தில் நார்மல் ஆகுமாங்கிற கேள்விக்குறியில் இருந்த நேரத்துலையும் ஆண்டவர் உண்மையாலுமே ஐயா ஜெபிச்ச ஜெபம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஜெபித்து கேட்டு எங்களுக்கு நார்மல் டெலிவரியில் ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு நாங்கள் ஜெபித்தோம். அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஆண் குழந்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வா, ரியலி அது ஒரு பெரிய விஷயந்தான் இல்லை? ஃபர்ஸ்ட் உங்கள் கணவருக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். இந்த சர்ச்சுக்கு வந்த உடனே தட்ஸ் அ கிரேட் மிரக்கல். அடுத்தபடியாக உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மிரக்கல், பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் அந்த காலேஜ் முடிக்கணும், அந்த டிகிரி எடுக்கணுன்றது ஆண்டவரோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் அது நடக்காது. ஸோ இந்த சபை மூலிமா நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள், இட்ஸ் ரியலி அமேசிங் கவிதா. ப்ரேஸ் காட். இது எப்படி நடக்கும்னா, நல்ல சபை, நல்ல போதகர் நம்மளோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அதை பின்பற்றும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வீடுகளில் இருக்கும் இல்லை? ஸோ ரியலி ரியலி நைஸ் கவிதா. கவிதா அண்ட் பிரதர் டேவிட், நீங்கள் எங்களோடு வந்து உங்களோட சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு இந்த RCWC சர்ச் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்முடைய சபை மக்களுக்கு இவ்வளவு நேரம் நம்ம நிறைய சான்சஸ் கொடுத்துச்சு. இனி சபையிலேருந்து இந்த 35 ஆண்டுகளாக எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான மக்கள் கிராஜுவேட் பண்ணி வெளியே போயிருக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, வேலையின் நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக இந்தியாவின் பல பாகங்களிலே வெளிநாடுகளிலே செட்டில் ஆகியிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு RCWC அலுமினாய் எங்கே 5 வருடங்களோ 10 வருடங்களோ 20 வருடங்களோ இருந்தவர்கள், இன்றைக்கு வெளியில் இருக்கிறவர்கள், அவர்கள் சொல்லுகிற சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே ரிவைவல் கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டரோடு சேர்ந்து கர்த்தரை நானும் மகிமைப்படுத்துகிறேன். 35 வருடங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே சபை ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். சபைக்காக நான் கோடி நன்றிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறேன். பாஸ்டர் ஜேக்கப் அவர்களுக்காகவும், அவர் செய்த ஊழியங்களுக்காகவும், அவர் செய்து கொண்டுகிற ஊழியங்களுக்காகவும், இனிமேல் செய்ய போகிற ஊழியங்களுக்காகவும் நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையிலே கர்த்தர் எங்களை நாட்டி 14 வருடங்களுக்கு மேலாக நல்ல போதனைகளை, நல்ல அந்த மேய்ப்பரின் கீழாக, பாஸ்டர் ஜேக்கப் அவர்களின் கீழாக இருந்து கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். குடும்பமாக நாங்கள் அங்கே செல்ல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற கிருபையை தந்தார். அந்த சபையிலிருந்து இதோ அநேகமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய வழியிலே நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்பதிலே சொல்லுகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக அங்கே ஊற்றப்படுகிற மகிமையின் அபிஷேகம், இதோ அந்த இடத்துல கொடுக்கிற வெளிப்பாடுகள், ஊழியக்காரர்களை உருவாக்குகிற அந்த தரிசனம், எல்லாவற்றிலும் நாங்களும் பங்கு கொண்டிருக்கிறோம். ஒரு எழுப்புதலின் ஆவியை பெற்றவர்களாக இன்றைக்கு விஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற ஊழியத்தை நாங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே வெற்றிகரமாக செய்து கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர் அவர்கள் நல்ல விதமாக எப்பொழுதுமே ஊழியத்தில் உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் மூலமாக கர்த்தர் எங்களை ஊக்குவித்து விஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மேகசின் ஊழியங்களை தொடர்ந்து நடத்த கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நடத்தின ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஊழியத்தில் அந்த கிளாஸ்ல எல்லாம் நாங்கள் பங்கு கொள்ளும்படிக்காக, ஊழியத்தின் பாதையிலே எங்களுடைய காலிங்கை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளும்படிக்காக திட்டமும் தெளிவுமாக அந்த வார்த்தைகளினாலே போதித்து, அந்த அபிஷேகத்தினாலே போதித்து எங்களை நடத்தி வந்திருக்கிறார். இப்படியே உயர்த்தி வந்திருக்கிறவர் பாஸ்டராகவும் எங்களை ஆர்டைன் பண்ணியிருக்கிறார். 2015 அந்த இடத்துல நாங்கள் ஆர்டினேஷனை எடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு எல்லா இடங்களிலும் 5 வகை ஊழியங்களும் செய்யும்படிக்காக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கிருந்து ஊற்றப்பட்ட இந்த எழுப்புதலின் ஆவியின் மூலமாக அநேகரை எழுப்பத்தக்கதாகவும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த
ப்ரயர் செமினார்ஸை நடத்தும்படிக்காக, பெண்களுக்கென்று ஒரு எழுப்புதல் கூட்டங்களை நடத்தும்படிக்காகவும் உற்சாகப்படுத்தினார். இந்த விஷனை கர்த்தர் கொடுத்த பொழுது, இதோ அவர்களிடத்தில் பாஸ்டர் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் அதற்கு சம்மதித்து முதலிலே வந்து அந்த பெண்களுக்கான எழுப்புதல் கூட்டத்தை அவர்கள் நடத்தி ஆரம்பித்தார்கள். அதை தொடர்ந்து எல்லா சபைகளிலும் பல மாவட்டங்களிலும் நடத்தும்படிக்காக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் ஆவி, ஒரு சாட்சியான வாழ்க்கையில் வாழ கர்த்தர் இந்த சபையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இன்னும் சபையை பெருகி பலுக செய்வார் என்று சொல்லி நான் நன்றி செலுத்துகிறேன். பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வரங்கள், கனிகள், அந்த அபிஷேகம், மகமையின் அபிஷேகம், குளோரியஸ் அனாயிண்டிங் என்று சொல்லி அவர் நடத்துகிற அந்த ரிவைவல் பகுதிகள், அந்த ரிவைவல் சர்வீஸ் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததுனாலே இன்றைக்கு நாங்கள் எழும்பி கர்த்தருடைய கிருபையினாலே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, எழுப்புதலை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நான் இதற்காக நம் தேவாதி தேவனை, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்தி நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஜேக்கப் அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் இந்த ரிவைவல் சர்ச்சோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு விஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற ஊழியத்தை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் இப்படியாக இணைத்து எல்லாவற்றிலுமே தேவநாமம் மகிமைப்படும்படிக்காக ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். மேன்மேலும் சர்ச் வளரத்தக்கதாக, இன்னும் அனுதினமும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வரத்தக்கதாக, இதோ இன்னும் அநேக ஊழியக்காரர்கள், நிறைய ஆராதனை வீரர்கள், நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய இதோ ஜெபிக்கிறவர்களை இதோ எழுப்பினது போல இன்னும் அநேகமாக ஆரம்பிக்கத்தக்கதாக, உலகம் எங்கும் இன்னும் பரவத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாஸ்டருக்கும் நல்ல சுகம், பலம், நீடிய ஆயுசை கொடுத்து கர்த்தர் நிரப்புவாராக. சந்தோஷத்தினாலே அவருடைய காலிங்கை கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதோ என்னுடைய கணவர் டாக்டர் தரேன் மேத்யூ, மகள் டாக்டர் ரெபேக்கா மேத்யூவோடு சேர்ந்து நாங்கள் தேவனை இதோ நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விஷ் யூ ஆல் ஹாப்பி சர்ச் ஆனிவர்சரி டேஸ். 35th இயரை முடித்து 36th இயரில் என்டர் பண்ணுறவங்க எல்லாரையும் நாங்கள் அபரீதமாக ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். God bless you all. Thank you. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரிவைவல் கிறிஸ்டியன் வொர்ஷிப் சென்டரில் இந்த நாளை 35வது ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த நாளில் தானே உங்கள் ஒவ்வொருவருக்கும், அருமையான ஊழியருக்கும், சபையின் மக்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் குடும்பமாய் இந்த சபையிலே நான் ஒரு 13 வருடங்கள் வளரும்படிக்கு தேவன் எனக்கு கொடுத்த நல்ல அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ராமலிங்க நகர் எக்ஸ்டென்ஷனில் இங்கே வந்து சபை நடக்கும் பொழுது நாங்கள் நான் இங்கே அட்டன் பண்ணி அநேக மீட்டிங்கிலும் ஆவிக்குரிய சத்தியத்திலும் வளரும்படிக்கு அருமையான ஊழியர் மூலமாக, ஆண்டி மூலமாக நிறைய காரியங்கள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டது உண்டு, நான் வளர்ந்தது உண்டு. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டியும் பாஸ்டரும் ரொம்ப டெடிக்கேட்டடாக எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க டெடிக்கேட்டடாக ஒரு அர்ப்பணிப்போட, முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க சத்தியத்தை. அதில் நான் வளர்ந்ததை நினச்சி உண்மையில் நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக ரிவைவல் மீட்டிங் நடந்தது, அநேக கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தியிருக்கிறாங்க பாஸ்டர். அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று உருவாக்கி கொடுத்த ஒரு ட்ரைனிங் சென்டர். ரிவைவல் சென்டர் ஒரு ட்ரைனிங் சென்டர். இந்த சர்ச் இஸ் அ ஃபேமிலி என்று எப்பவும் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேமிலியில், இந்த ரிவைவல் ஃபேமிலியில் நானும் வளர்ந்ததை நினச்சி உண்மையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே நான் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் அநேக முறை என்னை பலப்படுத்தி, என்னை திடப்படுத்தி, இம்மட்டும் என்னைய ஆண்டவர் நாமத்துக்கு சாட்சியாக நிற்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். அநேக போராட்டங்கள் மத்தியிலும், கஷ்டங்கள், பாடுகள், உபத்தங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தை, அங்கே கற்றுக்கொண்ட, நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் என் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருந்தது உண்டு. இப்பொழுது எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய உண்டு. அண்ட் பாஸ்டர் ஒவ்வொரு சண்டையும் அந்த மெசேஜுக்கு ஒரு ஹெட்லைன் கொடுத்துருவாங்க, கட் த ரோப்.
வேக் த கேக் அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் என்ன காரியத்துக்காக அந்த வார்த்தையை எங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அழகாக டீச் பண்ணி கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில். எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் ஊழியத்தில் தோள் கொடுத்து பாஸ்டரோடும் ஷீலாக்காவோடும் குடும்பத்தினரோடும் தோள் கொடுத்து நின்று நீங்கள் சபையில் இன்னும் அந்த சபை இன்னும் இந்த ஊழியம் வளரும்படிக்கு நீங்கள் தோள் கொடுத்து நிற்க வேணும். அதுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொள்கிறேன். தேங்க்யூ. அன்பானவர்களே, இந்த வீடியோ மூலம் ரிவைவல் கிறிஸ்டியன் சர்ச் பற்றி ஒரு சின்ன சாட்சியை உங்கள் முன்னாடி பகிர்ந்து கொள்றதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அந்த காலத்தில் 1990களின் ஆரம்பத்தில் இந்த சபையானது டாக்டர் மதரம் ஹாலில் நடந்தபோது நாங்கள் அந்த சபைக்கு குடும்பமாய் போக ஆரம்பித்தோம். ஒன்றுமில்லாத நிலையிலே மிதிக்கப்படுவதற்கு ஏதுவான வாழ்க்கையிலே இருந்தோம். நாங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டம், வறுமை, குடும்ப தலைவர் எங்கள் அப்பா கிடையாது. எத்தனையோ சூழ்நிலைகளிலும் போராட்டங்களின் மத்தியிலும் நாங்கள் வளர்க்கப்பட்ட போதும் தேவனுடைய பாதையை சரியாய் கண்டுகொள்ள தேவன் இந்த சபையில் கொண்டு வந்து ஒரு குட்டி ஆடாக எங்களை சேர்த்து விட்டார். அப்பொழுது நாங்கள்லாம் ஸ்கூல் போகிற அளவுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க. ரட்சிப்பு என்றால் என்ன தெரியாது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்து வளர்க்கப்பட்டோம். பாஸ்டர் அங்கிள் அண்ட் ஆண்டி, அதாவது எங்கள் ஆவிக்குரிய அப்பா அம்மா மூலமாக நாங்கள் வந்து தேவனுடைய ரட்சிப்பை குறித்து தெரிந்து கொண்டோம். என்னுடைய வாழ்க்கையில் த பிளட் அப்படிங்கிற ஒரு குட் ஃப்ரைடே மெசேஜ் கொடுக்கப்பட்ட அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்காக அர்ப்பணித்தேன். அந்த வருடத்தின் கடைசியில் தானே கிறிஸ்மஸ் டைமில் நான் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகாக அந்த ஜனவரியில் தானே வந்த ரிவைவல் ஃபெஸ்டிவல், ஆவிக்குரிய பண்டிகை கொண்டாட்டம், அதில் வந்து ஆவிக்குரிய கனிகள், வரங்கள், அபிஷேகத்தை பற்றி ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து வழிநடத்தினாங்க. அந்த டைமில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அதன் பின் நம்ம பாஸ்டர் அப்பா அந்த அம்மாவுடைய பாதங்களில் அமர்ந்து அநேக சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்பது, அதற்கு கீழ்ப்படிவது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது, வேதத்தில் இருந்து ஆண்டவருடைய காரியங்களை எப்படி நாம் படித்து கொள்ள வேண்டும், அப்படியாக பல காரியங்கள், காணிக்கை கொடுப்பது, தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அங்கே அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக நாங்கள் கற்றுக்கொண்டோன்னு என்று சொல்வதை விட நான் வளர்க்கப்பட்டேன். சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் படித்து வேலைக்கு போய் நான் திருமணம் செய்து கொள்ளும் வரைக்கும் நான் அந்த சபையில் தான் இருந்தேன். என்னை ஒவ்வொரு காரியங்களையும் அன்பாகவும் தேவனுடைய காரியங்களை எனக்கு அழகாகவும் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுத்து என்னை கிட்டத்தட்ட அவங்க பிள்ளையாக தான் வளர்த்தாங்க. அதன் பின்பாக நான் வந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அன்றைக்கு போடப்பட்ட விதை நிமித்தமாய் வளர்ந்து வருகிற இலையுதிராக இருக்கிற மரத்தை போலவும் கனி கொடுக்குற மரத்தை போலவும் நாங்கள் வேறு வேறு இடங்களில் நாட்டப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் கோடி கோடி. அதற்கெல்லாம் காரணம் தேவன் அந்த சபையை ஆர்டைன் பண்ணி தம்முடைய சித்தத்தின்படி தானே அதற்கு தலையாக இருந்து நம்ம பாஸ்டப்பா அம்மா மூலமாக அதை நடத்தி வருவது மாத்திரமே. அதுக்கு என்னை போன்ற அநேக சாட்சிகள் நூற்றுக்கணக்கானவர்கள் உண்டு, இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் கூட சொல்லலாம். அப்படி சாட்சியாக நாங்கள் வாழுகிறோம். அதற்கு காரணம் தேவன் அதை உருவாக்கி தேவன் அதை நடத்தி வருகிறார். தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களும் மகிமையும் உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நெய்வேலி சிட்டி ஆஃப் டேவிட் சர்ச்சின் சார்பாக அருமையான எங்கள் போதகரும் ஆவிக்குரிய தகப்பனுமாக இருக்கிறதான ரெவரண்ட் பிஷப் ஜேக்கப் அவர்களுக்கும் ரிவைவல் கிறிஸ்டியன் வொர்ஷிப் சென்டர் சபையினருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துதல்களை தாழ்மையோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதனுடைய பலனை காண்பா என்று வசனம் சொல்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1986ஆம் ஆண்டு ஒரு அற்பமான முறையில் இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது அடியேனும் என்னோடு கூட ஒரு சில நண்பர்களும் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கல்லூரி மாணவர்கள் தானே என்று எங்களை ஒரு நாளும் அசட்டை செய்யாதபடி ஒரு பெரிய தூர தரிசனத்தோடு கூட அருமையான பாஸ்டர் அவர்களும் பாஸ்டம் அவர்களும் எங்களை அவருடைய வீட்டின் பிள்ளைகளாகவே, குடும்பத்தின் பிள்ளைகளாகவே கவனித்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆவிக்குரிய மற்றும் சரீரப்பிரகாரமான தேவைகளை கூட சந்தித்து எங்களை அந்த நாட்களில் வளர்த்து வந்ததை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய தினத்திலே உலகம் முழுவதும் இந்த ரிவைவல் கிறிஸ்டியன் வொர்ஷிப் சென்டருடைய விசுவாசிகளாக, ஊழியர்களாக, ஊழியக்காரர்களாக அநேகர் நாங்கள் பரவி இருக்கிறோம். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் சிரத்தையோடு கூட
பாஸ்டர் அவர்கள் குடும்பமாக இருந்து அந்த நாட்களிலே எங்களை ஆவிக்குரிய விஷயத்தில் நடத்தினதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சிறு காரியத்திலிருந்து நேரம் தவறாமை, ஒவ்வொரு காரியத்திலுமே ஒரு டிசிப்ளினை பாஸ்டர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டராக அது எங்களுக்கு இருந்தது. எங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருடைய தாழ்ந்துகளை பாஸ்டர்கள் அந்த நாளில் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஒரு மிகவும் வழித்துணையாக இருந்தார். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை பாஸ்டர்கள் மூலமாகவும் ஊழியத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். இந்த ஊழியங்கள் என்றென்றும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென். Greetings in the name of the Lord Jesus Christ. This is Godson here and Rosalind, my wife, from Chennai. I was part of the Revival Christian Worship Center Church during my college days, and God wonderfully led me to be a part of the church, house church, during the late 1980s. And God has blessed me abundantly through that, and I have been blessed by the Sunday worship services, the Monday gatherings, the Wednesday Bible studies, and also the Friday prayer times. So God has trained me during those seasons, and till 94 God enabled me to be there in Trichy and be a part of the church, and I'm really praise God and thank God for the wonderful way God has led Pastor and his family and blessed them and exalted them and done great things through them for his glory. We wish and congratulate all the church members also during this occasion and praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆர்சிடபிள்யூசி சர்ச் பாஸ்டரோட ஊழியங்கள், மெசேஜஸ், சாங்ஸ் எல்லாமே எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. எங்களுடைய ஆவி, ஆத்மா, ஈவன் எங்களுடைய சரீரத்துக்கு கூட ஆசீர்வாதமான செய்திகள், கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டிருக்கோம். கர்த்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு நிறைய காரியங்கள் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஆர்சிடபிள்யூசி சர்ச்சை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், பாஸ்டரை வாழ்த்துக்கிறோம், அவருடைய ஊழியங்களை வாழ்த்துக்கிறோம். இன்னும் பல ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியம் சிறக்கத்தக்கதாய், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாய் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ. Thank you. நான் சொன்னது போல இங்கே திருச்சியில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பட்டணங்களில் மட்டுமல்ல, பலர் வெளிநாடுகளிலே குடியேறி இருக்கிறார்கள் வேலை நிமித்தமாக. அவர்கள் எல்லாருமே பல வருடங்களுக்கு முன்பாக இங்கே அங்கத்தினராக இருந்தவர்கள். Now Annie Anand will share a testimony how God has blessed her. So over to Annie now. What's up, Revival Church? Hearty congratulations to RCWC and also to our pastor, Pastor Jacob. Thank you, Pastor Jacob, for giving me this opportunity to talk to you all through this video. Yeah, I have innumerable memories from this church, and I spent my life in this church for almost 11 years, and I can't forget all the faith lessons that I learned from this church and exercising them all in my spiritual life, in my personal life. Yeah, 11 years ago, me and my family were there in that church, and then we relocated from India. But still, you know, I needed strength to run my family, to raise up my kids, to manage my finances, or face any kind of battle or struggle that I had in my life. Where do you think I got the strength from? Where do you think I got the faith from? It's from this church, y'all. It's from this ministry. Yeah. So it is this Revival Church that has blessed me and my family enough. We had such strong and robust foundational faith for our life through this ministry. Yeah, so dear brother, dear sister, if you are in this church, be glad, okay? You are in a good ground. And Revival Church, keep up the good work and keep being a blessing to many, many people. You will certainly see the arm of the Lord in your life, the hand of God being revealed in your life, in all of your life. Certainly, I tell you. Yeah, so it's such a blessing. And Revival Church, I wish you once again my hearty congratulations from me and my family here on your 35th anniversary of your church ministry. Keep up the good work and keep being a blessing always. God bless you. Bye-bye. Thank you, Annie, for your wishes and greetings.
ஆனியை நினைக்கும் போது சில வார்த்தைகளை நான் சொல்லி ஆக வேண்டும். ஆனி முதலாக திருமணமாகி இந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர்கள் நன்றாக பாடுகிறார்கள் என்று சொல்லி கொயரில் நான் அவர்களை செலக்ட் பண்ணேன். சுருக்கமாக சொல்கிறேன். அதன் பின்பு வேலை கிடைத்து அவருடைய கணவர் சிங்கப்பூருக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கிற ஜோசப் பிரின்ஸ் அவர்களுடைய ஆலயம் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூரில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சர்ச், மோர் தென் 25,000 மெம்பர்ஸ். அங்கே அந்த கொயரில் அவர்கள் அங்கே போய் மெம்பர் ஆனாங்க. ரீசன் என்ன தெரியுமா? இந்த சர்ச்சில் கொயரில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள், ட்ரைனிங். I used to say church is a training ground. அது மட்டுமல்ல, அங்கே இருந்து அதன் பின்பாக அமெரிக்காவில் வேலை கிடைத்து ஆனந்த் அவர்கள் ஃபேமிலியாக அங்கே சென்ற பொழுது அங்கே பாஸ்டர் ஜோயல் ஆஸ்டின் அவர்களுடைய சர்ச்சில் அட்டென்ட் பண்ணாங்க ஹூஸ்டனில். அங்கே அந்த சர்ச்லேயும் கொயரில் அவர்கள் ஜாயின் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம், பட் இட் இஸ் நாட் that ஈஸி. 6 மாத பயிற்சிகள், செலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் ஒருத்தரை வந்து கொயரில் பாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சும்மா நான் கை தூக்கிட்டு நானும் பாட வரேன்னு சொல்கிறவங்களெல்லாம் சேர்த்துக்கிற மாட்டாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்காஸ் நம்பர் 1 சர்ச் பாஸ்டர் ஜோயல் ஆஸ்டின் அவருடைய சர்ச், லேக்வுட் சர்ச். ஸோ அந்த கொயரில் ஆனி மெம்பராக இருந்தாங்க. இப்போது நார்த் கேரோலினாவில் யூஎஸில் எலிவேஷன் சர்ச் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டீஃபன் ஃபர்டிக். அங்கேயும் போய் இங்கே வளர்ந்த பிள்ளை ஆனி சும்மா இல்லை, அங்கேயும் அந்த சர்ச்சில் கொயரில் அவங்க இருக்கிறாங்க. அவளுடைய மகளும் இப்போ பெரியவளாகி மகளும் அங்கே இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய சன்ஸ் எல்லாமே சர்ச்சில் மீடியா டீமில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆஸ் அ ஃபேமிலி, ஒரு குடும்பமாகவே அவர்கள் அங்கே சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் வளர்த்த பிள்ளைகள், இந்த ரிவைவல் சர்ச்சில் வளர்ந்த பிள்ளைங்க இன்றைக்கி உலக நாடுகளிலே சென்று ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடிகிறதில்லை. தேங்க்யூ Annie, and thank you Anand, and God bless you and your children. God bless you. Thank you for sharing your testimony. கடைசியாக நம் மத்தியிலே பாஸ்டர் சாம் அண்ட் பாஸ்டர் சுகந்தி வாழ்த்துக்களை கூற வருகிறார்கள். இவர்களையும் பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லி ஆக வேண்டும். இவர்கள் இங்கே நம்முடைய சர்ச்சில் மெம்பர்ஸாக இருந்து லீடர்ஸ் ஆகி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி அதன் பின்பு அவர்களுக்குள்ளே இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்து அவர்களை சபையாக ஆசீர்வதித்து இஸ்ரவேல் தேசத்திற்கு ஊழியத்திற்கு அனுப்பி வைத்தோம். இப்போது அவர்கள் அங்கே இருந்து அமெரிக்க தேசத்திலே அவர்கள் குடியேறி உலக அளவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகையை பற்றியும் இஸ்ரவேல் தேசத்தின் தீர்க்க தரிசனங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றை குறித்து பல இடங்களிலே பிரசங்கித்து வருகிறார்கள். உலகத்தின் பல நாடுகளுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். Hello Pastor, congratulations, 35 years of fruitful ministry. What a joy, what a joy. Congratulations congregation, leaders and the family. We so appreciate your ministry, Pastor. We are fruit of your ministry here in the United States and across the globe. Thank you for your prayers. Thank you for your encouragement. I cannot have sufficient words to express our thanks and gratefulness to God for your ministry, your life. And we also remember Auntie at this time. And we thank you for your perseverance for all these years. And we appreciate all that you have been done. And 35 years, congratulations again. Amen. Thank you, Pastor, again. And from the bottom of our hearts, we pray and we bless you. May the Lord give you more anointing even for 35 more years of beautiful ministry. And Bible says your latter days will be much greater than the former. And we pray that you will receive all the blessings, strength, strategies, resources needed for you to complete all that God has called you to do in the next season of your life. We love you and we are so proud of you, and we are so happy to say that we are one of the fruit that the ministry that you have done here on earth. And we bless you. May the Father rejoice over you, the ministry, and your children and your grandchildren. May your generation be so mighty on earth. We bless you here from the Texas. Amen. Amen. Congratulations against Pastor Sheila and Jason and all the entire family, Alf and Jane and the congregation. God bless you. The beginning of a new era for Revival Christian Ministries. God bless you. Bye-bye. Amen. Blessings. Bless you, Sam and Sugandhi.
Thank you for your wishes and your greetings. Thank you for sharing your testimony, the blessings you have received through RCWC. May God bless your ministry. May you be a blessing, a channel of blessing all over the world. Thank you. Hallelujah. Glory to God. இந்த சாட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பிரசங்கங்களையே எப்போதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பிரசங்கத்தினுடைய விளைவு என்ன? What is the result of preaching? What is the product of preaching? ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறது, அதில் என்ன ப்ராடக்ட் வெளியே வருகிறது என்பது மிகவும் முக்கியம். வெறும் இண்டஸ்ட்ரி மாத்திரம் இருந்து ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதே போல் சர்ச் இருக்கிறது, பிரசங்கம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது. ஆனால் மக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? சாட்சிகள் மூலமாக மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் கடந்த 3 வாரங்களாக சாட்சி நேரம் கொடுக்கப்பட்டது. அதில் சொல்லப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த 3 வாரங்களாக 3 டாப்பிக்கில், இது சர்ச் மந்த் என்பதனால வாட் இஸ் அ சர்ச், ஒரு சபை என்றால் என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நான் பேசினேன். கேட்காதவர்கள் அதை நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க. 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச் மாத்திரம் இருந்தால் போதாது, நல்ல பாஸ்டர் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு விசுவாசி வளர முடியும். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருந்தால் போதாது, அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கிற நடத்துகிற நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல டீச்சர்ஸ் இருக்க வேண்டும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல அறிவோடு கூட வளருவார்கள். ஸோ அதனால் சர்ச் நிறையா இருக்கலாம், ஆனால் நல்ல பாஸ்டர் இருக்கணும். ஸோ யூ நீட் அ பாஸ்டர் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை கொடுத்தேன். கேட்காதவர்கள் கண்டிப்பாக அந்த செய்தியை கேளுங்கள். போன வாரத்தில் ப்ரொடெக்ட் யுவர் சர்ச், சபையின் மூலமாக நல்ல சபை இருக்கிறது, நல்ல பாஸ்டர் இருக்கிறது, அதன் மூலமாக நீங்கள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். 3 வாரங்களாக மக்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் மணிக்கணக்காக உட்கார்ந்து கேட்டோம். இப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு சபையை காத்துக்கொள்வது நம்முடைய கடமை அல்லவா? அது கெட்டு போகாதபடிக்கு அந்த பாஸ்டர் நன்றாக இருக்க வேண்டும், அந்த திருச்சபை நன்றாக இருக்க வேண்டும், அங்கே இருக்கிற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அந்த திருச்சபை வளர வேண்டும், பெருக வேண்டும், தேவனுடைய சித்தங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் அது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். ப்ரொடெக்ட் யுவர் சர்ச், உங்களுடைய சபையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். அது மிகவும் முக்கியம். ஒரு நல்ல சர்ச் இருக்கிறதுனால தானே இவ்வளவு மக்கள் வெளியே வந்திருக்கிறார்கள், இவ்வளவு மக்கள் கர்த்தருக்கென்று எழும்பி இருக்கிறார்கள், சாட்சிகளை சொல்லுகிறார்கள். அப்போ இனி வருகிற நாட்களிலும் இவைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஸோ இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் யோர் லோக்கல் சர்ச். இன்றைக்கும் இவ்வளவு நேரம் சாட்சிகளிலே போய்விட்டபடினாலே உங்களோடு கூட ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எழும்பி எங்கேயும் நீங்கள் போய்விட வேண்டாம், சீக்கிரத்தில் நான் முடித்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மந்த், ஆனிவர்சரி மந்த். ஆகவே இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் சர்வீஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். கூட 10-15 நிமிடங்கள் போனாலும் கூட பொறுமையோடு தயவுசெய்து நீங்கள் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். த ரோல் ஆஃப் அ பிலீவர் இன் சர்ச் growth, சபை வளர்ச்சியிலே விசுவாசியின் பங்கு. சபையை பாதுகாப்பது மட்டுமல்ல, சும்மா வந்துட்டு 20 வருஷம் சேரில் உட்காந்துட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு போகிற பிலீவரால் எந்த ஒரு சபைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சபை வளர வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற அந்த விசுவாசிகள் மெம்பர்ஸ் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சில பாயிண்ட்ஸை நான் சொல்லுகிறேன். நோட்ஸ் எடுக்கிறவர்கள் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இப்பொழுது கவனியுங்கள். பின்பு இந்த யூடியூப்பில் இந்த வாரத்தில் மறுபடியும் இந்த செய்திகளை போட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், கேளுங்கள், வளருங்கள். சபை வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது 5 வகையான வளர்ச்சிகளை நாம் சொல்லலாம். 1, நியூமரிக்கல் growth, எண்ணிக்கையிலே வளர்ச்சி. 2வது ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி. 3வது ஜியோகிராஃபிக்கல் growth, இட வளர்ச்சி என்று சொல்லலாம். 4வது ஃபினான்ஷியல் growth, பொருளாதார வளர்ச்சி. 5வது ஃபெசிலிட்டி growth, வசதிகளிலே வளர்ச்சி. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 2:41, 4, 5, 14 போன்ற வசனங்களிலே சபைகள் வளர்ந்தது. முதல் திருச்சபை எடுத்துக்கொண்டாலே 2:41 நாம் வாசிக்கிறோம், அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்.
ஃபர்ஸ்ட் சர்ச் வாஸ் அ மெகா சர்ச். சின்ன குட்டி சர்ச், 50 பேர் 100 பேர் இருந்த சபை அல்ல, 200 பேர் இருந்த சபை அல்ல. முதல் சபையிலே 3000 அங்கத்தினர்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3000 இப்போ எங்கே போயிடுச்சு பாருங்க, 5000 போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்களால் எண்ணவே முடியவில்லை. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அவங்க நம்பர் எழுத முடியாதனால என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். கவுண்ட் பண்ண முடியல, ஹெட் கவுண்ட் பண்ண முடியல, அவ்வளோ பேர். ஸோ த சர்ச் வாஸ் க்ரோயிங். இதை தான் என்ன சொல்கிறோம், நியூமரிக்கல் க்ரோத். அருமையான மகனே மகளே, நீங்கள் உங்கள் சபையில் அங்கத்தினராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிமித்தமாக உங்கள் சபையில் நியூமரிக்கல் க்ரோத் இருக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா, நீங்கள் மாத்திரம் 20 வருஷம் நானே என் குடும்பம் மாத்திரம் போயிட்டுருக்கோம், நானே என் ஒய்ஃப் மாத்திரம் போயிட்டுருக்கோம் அப்படி சொல்லக்கூடாது. நாங்களே 20 வருஷமாக போயிட்டுருக்கோம் பாருங்கள், எங்களால் இப்போ 20 ஃபேமிலி இந்த சர்ச்சில் இருக்கிறாங்க என்று சொல்ல வேண்டும். உங்கள் நிமித்தமாக 20 வருஷத்துக்கு ஒரு நபர் என்று வைத்துக் கொள்வோம், 20 பேராவது வந்திருக்க வேணாமா? அதுவே நான் சொல்கிற கணக்கு ரொம்ப சாதாரண கணக்கு தான். பர்சனல் எவாஞ்சலிசம் என்று அதைத்தான் சொல்லுகிறோம். ஒரு நபருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், ஒரு நபருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ பேர் சபையில் சேர்க்கப்படுவார்கள். ஸோ சபையினுடைய நியூமெரிக்கல் க்ரோத். ஒரு விசுவாசி, த ரோல் ஆஃப் அ பிலீவர் இன் அ சர்ச்னா என்ன செய்கிறது, வெறும் சேர் போடுறது, அது பண்ணுறது, இது இந்த வேலைகள் மட்டுமல்ல, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இது எண்ணிக்கை வளர்ச்சியிலே உங்களுடைய பங்கு என்ன. we are saved to save others. நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஈச் ஒன் கேட்ச் ஒன் ஃபார் ஜீசஸ் என்று. இயேசுவுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபரையாவது ஒரு ஆத்மாவையாவது பிடிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஆப்ரேட் யுவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் எல்லாவற்றையும் அதற்காக நீங்கள் உபயோகிங்கள். ஆண்டவருக்காக நிறைய பேர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ளேயே முதல்ல ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, ரட்சிப்பு, சரியான ரட்சிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு கன்விக்ஷன் இல்லை. அவங்களே பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு எப்பவும் தங்களையே நொந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் ஸ்ட்ராங்காக மாறணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப், கேரக்டர், உங்களுடைய குணங்களிலே மாற்றங்கள் இருக்க வேண்டும். விட்னஸிங் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை மாதிரி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்பிரிச்சுவல் க்ரோத். அப்போது ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி எண்ணிக்கை வளர்ச்சிக்கு உதவி செய்கிறவராக இருக்க வேண்டும். அடுத்தது, அவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் க்ரோத். எபிரேயர் 5:12-14 இவராக சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபார் தோ பை திஸ் டைம் யூ ought to be teachers. காலத்தை பார்த்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாரும் பாஸ்டர்ஸாக இருக்க வேண்டுமே, போதகராக இருக்க வேண்டுமே. தமிழில் வாசிங்க நீங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஸோ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், காலத்தை பார்த்தால் ஒவ்வொருத்தரும் பாஸ்டராக இருக்க வேண்டுமா. அப்போ ஒரு விசுவாசிக்கு என்ன ரோல், ஒவ்வொரு சர்ச்சில் என்ன ரோல், நீங்கள் ஒரு பாஸ்டர் அளவுக்கு வளரணும். இவர் இங்கே எபிரேய புஸ்தகத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், மூல உபதேசங்களே மறுபடியும் ஃபவுண்டேஷனல் டாக்டரைன்லேயே நீ இன்னும் வளரலையே, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை குடிக்கத்தக்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பால் குடிக்கிறது பேபிஸ், இன்னும் குழந்தைங்க மாதிரியே இருக்கிறீங்களே. ஆனால் எத்தனை வருஷம், 20 வருஷம் வந்துட்டுருக்கிறேன், 25 வருஷம் வந்துட்டுருக்கிறேன், 30 40 வருஷமாக நான் அந்த சர்ச் மெம்பர் தான். உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா? ஒரு விசுவாசிக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். பாலுண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். 14ஆம் வசனம் வாசிக்கலாம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த ஆசிரியர் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை கவனிங்க, பூரண வயது, அடல்ட்ஸ் ஒன்லி. அப்போது எனக்கு நான் கொடுக்குற மெசேஜெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி மெசேஜ் தான். சாதாரண மக்களுக்கு அது ரொம்ப கேட்க பிடிக்காதான் இருக்கலாம். பிகாஸ் யூ நீட் டு க்ரோ. இத்தனை 35 ஆண்டுகளில் இவ்வளோ பேர் வளர்ந்து ஊழியக்காரங்களாக ஆகிருக்கிறாங்கன்னா என்ன தெரியுமா, நான் அவர்களுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கவில்லை. ஐ எம் நாட் ஜஸ்ட் டீச்சிங் தம். கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானே, பேசிக். இதெல்லாம் மூல வசனங்கள், ஃபவுண்டேஷனல் டாக்டரின், கர்த்தர் அன்பாக இருக்கிற, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானே. இதை திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ நீட் டு க்ரோ, ஐ நீட் டு க்ரோ. கஷ்டமான நேரங்களில் போன
வாரத்தில் சாட்சி சொல்லும்போது நீங்கள் ஒரே மாதத்தில் 6 பேர் ஒரு வீட்டில் மரித்து விட்டார்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படிங்க இருக்கும்? அப்போ அவர் கேட்குறாரு, நேரத்தில் கர்த்தர் அன்பாக இருக்காருன்னு அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு சரியாக போயிடுமா? அப்போ அந்த நேரத்தில் அவர் ஒரு செய்தியை கேட்குறாரு, when things don't go well, உன் வாழ்க்கையில் ஒன்று சரியாக நடக்காமல் இருக்கும்போது நீ என்ன செய்வாய்? அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் எழும்பி நிற்கிறார். இந்த மாதிரி செய்தி வேணும்ல, இதுதான் பலமான ஆகாரம். அப்போ இந்த மாதிரி செய்தியை கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் டு கிவ் குட் ஸ்டஃப். நல்ல சாப்பாடு விஷயத்தில் சொல்லப்போனால் நல்ல பிரியாணி, நல்ல தந்தூரி சிக்கன், நல்ல குட் ஃபுட் கொடுக்கணும், நல்ல குட் டின்னர் கொடுக்கணும், குட் லஞ்ச். சண்டே சர்ச்சுக்கு வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போகக்கூடாது. நல்ல சாப்பிட்டு திருப்தி அடைந்தவர்களாய் போக வேண்டும். ஆவிக்குரிய ஆகாரத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். பூரண வயது உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஸோ தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஒவ்வொரு விசுவாசியினுடைய பங்கு என்ன? சபையில் இருக்கிறவர்கள் நியூமெரிக்கல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பிரிச்சுவல் க்ரோத் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். யூ ஆர் மெஷர்டு பை யுவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். மக்கள் உங்களை எப்படி அளக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து தான் மக்கள் உங்களை எடை போடுகிறார்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அஃபென்சிவ் ப்ரேயர், டிஃபென்சிவ் ப்ரேயர்லாம் பண்ணுறீங்களா? இல்லை எல்லா யார்ட்டையாவது போய் கேட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீங்களே எழும்பி நின்று யுத்த ஜெபம் செய்து உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் வரும்பொழுது போராடி ஜெபிக்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு போர் வீராங்கனையாக, ஜெப வீராங்கனையாக நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? வீரர்களாக மாறி இருக்கிறீர்களா? அப்போஸ்தலர் 1:14, 4:32 எல்லா இடங்களையும் பார்க்கிறவர்கள் எல்லாரும் கூடி கூடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி என்று சொன்னால் என்ன? வித்தியாசமாய் வாழ்ந்து காட்டுதல். பை பீயிங் டிஃப்ரெண்ட், செப்பரேட்டட் லைஃப். எல்லாரையும் விட்டு பிரிந்து வாழுங்கள். எதிர் அப்போஸ்தலர் 2:40 அவர் சொன்னார். எல்லாரும் விட்டு பிரிந்து வாழுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு எங்கேயாவது ஓரமாக போய் வீடு கட்டி உட்காந்துருங்க, அப்படி அர்த்தம் அல்ல. சமுதாயத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது, மக்களை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது, அதை சொல்லவில்லை. டோன்ட் yield to worldly influence. உலக பிரகாரமான அந்த உலகத்தினுடைய ஆசை பாசம் பற்று, இந்த உலகத்தினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதுக்கு நீ ஒத்து போய் அப்படியே உலகத்தோட உலகம் மாறிவிடாதே, போய்விடாதே. அதைத்தான் சொல்லுகிறார். உங்கள் மனம் எதை சிந்திக்கிறது, எதை யோசிக்கிறது? கர்த்தரை பற்றி சிந்திக்கிறதா? கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி சிந்திக்கிறதா? கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியெல்லாம் எப்போதுமே உங்களுக்கு நினைப்பு இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விசுவாசி வளரும் பொழுது தான் அந்த விசுவாசி, அதாவது ஆணோ பெண்ணோ யாரோ, அந்த மெம்பர்ஸ் அந்த பாஸ்டருக்கு, அந்த சபைக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். நிறைய சபைகளில் மெம்பர்ஸ் பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, there is no spiritual growth in them. They just come, enjoy the worship, listen to the word of God, காணிக்கையை போட்டுட்டு அப்புறம் பாஸ்டர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறது. பேபிஸ் ரொம்ப நாளைக்கு அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடாது. யூ நீட் டு க்ரோ, ஐ நீட் டு க்ரோ. வேதம் வாசிக்கிறது ஒழுங்காக வாசிக்கிறீங்களா? உங்களுடைய நட்பு யாரோடு இருக்கிறது? ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யூ நீட் டு அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் ஸ்ட்ராங் காட்லி பீப்புள். தேவனுக்கென்று வைராக்கியமாக, உங்களை காட்டிலும் வைராக்கியமாக வாழ்கிறாங்க பாருங்கள், உங்களை காட்டிலும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அவங்களோட உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கணும், அவங்களோட உங்கள் கான்வர்சேஷன் இருக்கணும். அப்போ தேவனை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் கர்த்தருக்காக எப்படி வாழுகிறது என்பதை பற்றியும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். முதிர்ந்த விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுதல். அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷன், கோல் எல்லாம் இருக்கணும், தரிசனம், நோக்கம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் அந்த தரிசன நோக்கம் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். மூன்றாவது, ஒரு விசுவாசி சபைக்கு எப்படி உதவியாக இருக்கலாம்? மூன்றாவது growth, ஜியோகிராஃபிக்கல் growth, புவியியல் வளர்ச்சி. ஜியோகிராஃபி என்று சொன்னால் தெரியும் உங்களுக்கு, பூகோளம், இடங்களை பற்றி படித்தல், நாடுகளை பற்றி படித்தல். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஜியோகிராஃபிக்கலாக ஒரு பாயிண்ட் சொன்னார். மத்தேயு லாஸ்ட் சாப்டர் 19:20 சொன்னார், 28ஆம் அதிகாரம் 19:20, உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். ஜியோகிராஃபி, உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். பூமி உருண்டையை பார்க்குறோம், எல்லா கண்டத்துக்கும் போ, எல்லா நாட்டுக்கும் போ. கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல். சுருக்கமாக சொன்னால் ரீச் த அன்ரீச்ட்.
அதுதான் ஜியாகிரபிக்கல் growth. உங்களுடைய சபையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு பல இடங்களிலே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். செஞ்சுருக்கீங்களா? Are you a member of a church? Are you a believer? எங்கேயாவது போய் பக்கத்து கிராமத்துக்கு போய் சிட்டிக்கு போய் எங்கேயாவது போய் இல்லை அந்த மாதிரி டீமோடையாவது போய் ஏதாவது ஊழியம் செஞ்சுருக்கிறீங்களா? அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்கள் சர்ச்சில் நிறையா இருக்குது என்று அர்த்தம். சர்ச் தி அன்சர்ச்ட். எக்ஸ்பேண்ட், உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரான்ச்சிங், பில்டிங், எஸ்டாப்ளிஷிங் சர்ச்சஸ். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் சொல்கிறோம் எலக்ட்ரானிக் சர்ச், சர்ச், சேட்டலைட் சர்ச்சஸ். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், யாருமே இங்கே சர்ச்சுக்குள்ளே இல்லை. ஆனால் நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தை உங்கள் வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திஸ் அன் எலக்ட்ரானிக் சர்ச், இன்டர்நெட் சர்ச், எப்படி வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். சேட்டலைட் சர்ச், எல்லாம் சேட்டலைட் போய் எல்லாம் உங்களுக்கு வருது. ஹோம் செல்ஸ் பண்ணலாம், காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்ஸ், ப்ரேயர் ஹவுசஸ், நிறைய செய்யலாம். நான்காவது, சுருக்கமாக வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன், ஃபைனான்ஷியல் growth, நிதி வளர்ச்சி. ஒரு சபையிலே அநேக வளர்ச்சிகள், 3 வளர்ச்சிகள் இது வரைக்கும் சொல்லிக்கிறேன். நியூமெரிக்கல் growth, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் growth, அப்புறம் 3வது என்ன growth? ஜியாகிரபிக்கல் growth. 3 வளர்ச்சியை சொல்லிக்க. இப்போ 4வது ஃபைனான்ஷியல் growth. ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? ஒரு சபையினுடைய பொருளாதாரம் கீழே போகாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேணும். தன்னால் முடிந்த விலைக்கு உதவி செய்யணும். எப்படி உதவி செய்கிறது? ஆஃபரிங், டைத்ஸ், தசமாக கொடுத்தல், காணிக்கைகளை கர்த்தர்க்கென்று உற்சாகமாக கொடுத்தல், சபைக்கென்று பொருட்களை வாங்கி கொடுத்தல். பொருட்கள் என்று சொன்னால் சேர்ஸ் வேணுமா, சேர்ஸு, ஸ்பீக்கர் வேணுமா, இதே போல் மைக் வேணுமா, நல்ல புல்பீட் வேணுமா, நான் செய்கிறேன் பாஸ்டர், நான் கொடுக்குறேன். என் வீட்டில் நல்ல ஃபர்னிச்சர்லாம் போட்டு அப்படி வச்சுருக்கிறேன். ஆனால் தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்கக்கூடாது, பெஸ்ட் ஆர்டிக்கல் சர்ச்சில் இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு வாஞ்சை வர வேண்டும். இட் இஸ் த ஃபோர்மோஸ்ட் growth ஆஃப் அ சர்ச். தியாலஜியன்ஸ், இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி ஒரு சபையில் நிறைய காணப்படும் என்று சொன்னால், அதாவது பொருளாதாரத்திலே ஒரு சபை நன்றாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் முக்கியமான, சபை வளர்ச்சியிலே முக்கியமான வளர்ச்சி அதுதான் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா ரீசன் என்ன? நிறைய ஃபண்ட் ரைசர்ஸ் அந்த சர்ச்சில் இருக்காங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தாங்குகிற மக்கள், கொடுக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட வேலை இல்லையே, பட் யூ கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் யுவர் சர்ச். உங்களுடைய சபைக்காக, ஊழியத்திற்காக. உங்கள் பாஸ்டர் ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோ, இந்தாங்க பாஸ்டர் மிஷினரி ஊழியத்திற்காக என்னுடைய சார்பில் இவ்வளோ வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய சார்பில் நீங்கள் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்து சபைகளை தாங்க வேண்டிய, இதெல்லாம் விசுவாசிகளுடைய ரோல்ஸ் என்று பார்க்கிறோம், அவர்களுடைய பங்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஹெல்பிங் த நீடி. சபையிலே பொருளாதாரம் நிறைய இருக்கும் பொழுது, ஏழை விசுவாசிகள் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு திருமணமோ இல்லை ஒரு மரணமோ வரும்பொழுது அவர்களுக்கு செலவழிக்க காசு இல்லாமல் இருக்கலாம். ஸோ சபையானது உதவி செய்ய முடியும். அந்த சபை மக்கள் ஐயோ என்று அவர்கள் வருத்தப்பட்டு அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்சைட் அண்ட் அவுட் சைட் த சர்ச் யூ கேன் ஹெல்ப் த நீடி பீப்புள், புவர் பீப்புள். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நம்ம பண்ணலாம். இந்த பேண்டமிக் டேஸில் அநேக மக்கள் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும். 5வது ஃபெசிலிட்டி growth. ஒரு விசுவாசனுடைய பங்கு என்ன? வசதி வளர்ச்சி. ஒரு சபையில் நிதி வளர வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டும் இருந்தால் போதாது. அடுத்தது ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஒரு சர்ச் இருக்கிறதுன்னு சொன்னால் பைக்கெல்லாம் பார்க் பண்ண, கார் பார்க் பண்ண அங்கே இடங்கள் இருக்க வேண்டும், நல்ல வசதிகள் இருக்க வேண்டும். வெயில் காலத்தில் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, ஒரு ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டி இருக்க வேண்டும். ஒரு சரியில்லாத ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் சபையில் இப்படிப்பட்ட வசதிகளெல்லாம் இருக்கிறபடினால தான் நாங்கள் இந்த கேமராஸ், இன்டர்நெட் எல்லா ஃபெசிலிட்டியும் வைத்து நாங்கள் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடிகிறது, இவைகளெல்லாம் செய்ய முடிகிறது. இது எல்லாம் இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் நாங்கள் முன்னேற வேண்டும். நாங்கள் இன்னும் ரொம்ப முன்னேறிட்டோம்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் அட்லீஸ்ட் we have basic needs. Sound and music, musical instruments, speakers, mics, transport facilities. சபைக்கு மக்களை அழைத்து வருவதற்கு சர்ச்சில் ஒரு பஸ் இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஸ்கூல், காலேஜஸ்லாம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க, அதே போல் ஒவ்வொரு சபைகளுமே வளர வேண்டும். நான் என்னுடைய சர்ச்சை பற்றி மட்டும் நான் பேசி கொண்டிருக்கவில்லை. நான் சொல்வது எல்லா இடங்களிலும், நான் அநேக மேலை நாடுகளுக்கு செல்லும் பொழுது இப்படிப்பட்ட வசதிகளெல்லாம் அங்கே பெருகி கிடக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ நீங்கள் நினைக்கலாம் அங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க போல். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அநேக வெள்ளைக்காரர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அதை நான் பார்த்துருக்கிறேன்.
ஆனாலும் கர்த்தருக்கு என்று கொடுக்குற விஷயத்தில் அவர்கள் தாராள குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஸோ ஃபெசிலிட்டி க்ரோத், நம்முடைய சர்ச்சில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இன்சைட் த சர்ச் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் க்ரோ. லார்ஜ் பில்டிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டும். திருச்சபை வளர்ச்சியில் விசுவாசிகளுடைய பங்கு என்ன என்று சொல்லி நம்ம இந்த செய்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிடத்தில் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஸோ சுருக்கமாக சில பாயிண்ட்டை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்று கொடுக்குற விசுவாசிகள் இருக்க வேண்டும். உடல் உழைப்பு, ஐயா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் என் உடலில் தெம்பு இருக்குது, நான் உழைக்கிறேன், நான் டெய்லி சேரை போடுறேன், இதெல்லாம் தொடச்சி கொரோனா டைமில் நான் இதெல்லாம் நான் அந்த வாட் இஸ் தட் சானிடைசிங் எல்லாம் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் நான் செய்ய முடியாது, அதெல்லாம் பாஸ்டர் பார்த்துக்குவார், ஒரு ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க, அவங்க பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க என்று விட்டு போகக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன். இது என்னுடைய சர்ச். உடல் உழைப்பு, காஸ்பல் ஒர்க், சோல் வினிங், ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது. வேறு என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நிறைய பணம் இல்லை. யூ கேன் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, உபவாசத்தை நீங்கள் ஜெபிக்கலாம். மற்றவர்களை நீங்கள் விசுவாச பாதைக்குள்ளே அழைத்து வரலாம். பாஸ்டருக்கு ஊழியத்தில் என்ன உதவி செய்ய வேணும் என்று சொல்லி உதவி செய்யலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவர் ஒரு அவுட் ஸ்டேஷன் மினிஸ்ட்ரி போகும்போது நீங்கள் கூட வரலாம். இல்லை பஸ் ஏறி முன்னாடி போய் அவருக்கு அங்கே எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஊழியத்திலே அங்கே இருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். 3 நாள் எவ்வளவோ செய்யலாம். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிறரை நீங்கள் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தலாம். அபிஷேகத்தினால நிறைந்து நீங்கள் கர்த்தருக்கென்று நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஹல்லேலூயா. ஓகே, இன்னும் சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணி நான் முடிக்கிறேன். சபைக்கு தேவை வாண்டட் ஃபார் சர்ச் ஆர் த நீட் ஆஃப் அ சர்ச். ஒரு சபைக்கு என்னென்ன தேவைகள், இல்லை சபைக்கு எப்படிப்பட்ட விசுவாசிகள் வேண்டும் என்று பார்ப்போம் என்றால் சுருக்கமாக சொல்வோம் என்று சொன்னால், முதலாவது, நிறைய விசுவாசிங்க நிறைய சபைகள் இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேருக்குள்ள ஃபெய்த்தே இல்லை, சரியான விசுவாசிகளாய் அவர்கள் இல்லை. பிலீவிங் பிலீவர்ஸ், அதாவது கர்த்தர் எங்களை நடத்துவார், எங்களை காப்பாற்றுவார், எங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் விசுவாசிக்கிற விசுவாசி தேவை. 2வது, டெடிகேட்டட் பிலீவர்ஸ், முழுமையாக கர்த்தருக்கென்று, சபைக்கென்று, போதகருக்கென்று, ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்த விசுவாசிகள் தேவை. 3வது, ஒபேயிங் பிலீவர்ஸ், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கீழ்ப்படுகிற விசுவாசிகள். கேள்வி கேட்டுக்கொண்டு சிலர் எல்லா பிரசங்கமும் கேட்டவுடனே முடிஞ்சவுடனே ஒரு 10 கேள்வியாவது கேட்பாங்க, அவ்வளோ சந்தேகம் வந்துடும் அவங்களுக்கு. அப்படியே விசுவாசத்தோடு கேட்டு கீழ்ப்படுகிற விசுவாசிகள். 4வது, ப்ரேயிங் பிலீவர்ஸ், ஜெபிக்கிற விசுவாசிகள். பைபிள் ரீடிங் பிலீவர்ஸ், பைபிளே வாசிக்காமல் வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிக்கிறவங்க, மாதத்துக்கு ஒரு தடவை வாசிக்கிற விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிற விசுவாசிகள் சபையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். 6வது, போல்டு பிலீவர்ஸ், தைரியமுள்ள விசுவாசிகள் வேண்டும். 7வது, பிலீவர்ஸ் ஹூ வாண்ட் டு லிவ் ஃபார் காட், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ விரும்புகிற விசுவாசிகள். 8வது, பிலீவர்ஸ் வித் இன்டெகிரிட்டி, உண்மையுள்ள விசுவாசிகள். 9வது, நாட் கிரிட்டிசைசிங் ஆல்வேஸ், எப்போது பார்த்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, சபையில் இது இல்லை, அது இல்லை, அது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற விசுவாசிகள் அல்ல, என்கரேஜ் பண்ணுற விசுவாசிகள். 10th பாயிண்ட், என்கரேஜிங் பிலீவர்ஸ். 11வது பாயிண்ட், அப்ஹோல்டர்ஸ், பாஸ்டருடைய கரங்களை தாங்கி பிடிக்கிற விசுவாசிகள். ஊரும் ஆரோனும் மோசேயினுடைய கைகளை தாங்கி பிடித்த பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர் கையை எதுக்கு நம்ம தாங்கி பிடிக்கணும், அவரே எல்லாம் பார்த்துக்குவார். பாஸ்டர் கையை தாங்கி பிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, சபைக்கு வெற்றி, விசுவாசிகள் மத்தியிலே ஆசீர்வாதம். அப்படித்தானே இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு அமலேக்கேரை மேற்கொண்டார்கள். கடைசியாக, ஃபர்கிவிங் பிலீவர்ஸ், மன்னிக்கிற விசுவாசிகள் தேவை. இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க, ஆனால் வைராக்கியம், பகை, விரோதம், மன்னிக்க மாட்டேன், அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட், அன்ஃபர்கிவ்னஸ். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு யாருன்னு தெரியாத மக்கள் கூட எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க போல. ஆனால் விசுவாசிங்க ஆவியில் நிறைந்த அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்று ஏன் ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கிற நிறைய விசுவாசிங்க மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. வெரி சேட், வெரி வெரி சேட். பரமண்டல ஜெபத்தை ஏன் ஆண்டவர் சொல்ல சொன்னார்? அதில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் திரும்பவும் சொல்கிறார், நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல கர்த்தாவே எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நீ மன்னிச்சா தானே அப்புறம் ஆண்டவர் உன்னையே மன்னிப்பார். அப்போ நீ பிறரை மன்னிக்கலைன்னா ஆண்டவர் உன்னையே மன்னிக்க மாட்டார். அப்புறம் எப்படி வீட்டில் ஆசீர்வாதம் வரும்? அப்போ ஆண்டவர் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் அந்த பரமண்டல ஜெபத்தில் பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதாவை என்று ஆரம்பித்து இந்த பாயிண்ட்டை மாத்திரம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் ஆண்டவர். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், அன்ஃபர்கிவிங் பிலீவராக இருக்காதீங்க, ஃபர்கிவிங் பிலீவராக இருங்க. அப்போது உங்களுடைய சபை வளர்ச்சியில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
ஸோ நிறைய செய்திகளை இது வரைக்கும் கேட்டுவிட்டோம். இந்த 4 வாரங்களில் நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். இன்றைக்கு ஒரு விசுவாசியினுடைய பங்கு என்ன, திருச்சபை வளர்ச்சியிலே ஒரு விசுவாசியின் பங்கு என்ன என்று கேட்டோம். The role of a believer in a church growth. So what type of believer are you? நீங்கள் இந்த ரகத்தில் எந்த விசுவாசியாக நீங்கள் இருக்கிறீங்க? You answer that question. Are you a blessing to your local church? நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? RCWC members, நீங்கள் உங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? 36வது வருஷத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். கர்த்தருக்குள்ளே நல்ல தீர்மானங்களை எடுப்போம், போதகரோடு எழுந்து நிற்போம், ஓடுவோம். கர்த்தர் என்னென்ன சித்தங்களை திட்டங்களை நமக்கென்று வைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் இந்த 36ஆம் ஆண்டில் நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இத்தனை ஆண்டுகள், சிலர் நீங்கள் என்னோட கொஞ்சம் ஆண்டுகள் இருந்திருக்கலாம், சிலர் நீண்ட ஆண்டுகள் இருந்திருக்கலாம், 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், வாட் எவர் இட் இஸ். இத்தனை ஆண்டுகளும் நீங்கள் என்னோடு கூட பயணித்த உங்களுடைய சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், ப்ரேயர் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட், யுவர் என்கரேஜ்மெண்ட், எல்லாவற்றுக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் மீ அண்ட் RCWC. God bless every one of you. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, 35 ஆண்டுகள் கர்த்தர் நீர் எங்களை நடத்தினீர். கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்த்தீர். அவர்கள் எல்லாரையும் வளர்க்கிறதற்கு அடியனுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். நன்றி கர்த்தாவே. எத்தனையோ மக்கள் இங்கே வளர்ந்து கர்த்தாவே இன்றைக்கு மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறார்கள். நன்றி 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 அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 36ஆம் ஆண்டிலே பிரவேசிக்கிற இந்த நாளிலே தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த 36th இயரில் உமக்கென்று பெரிய காரியங்களை இதுவரைக்கும் செய்திராத நிறைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னீரே, பிசாசானவன் இடித்து போட்ட எல்லா பகுதிகளையும் கர்த்தர் நீர் எடுத்து கட்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரே. Hallelujah. I will rebuild the tabernacle of David. தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை எடுத்து கட்டுவேன் என்று சொன்னீரே. You are a God who builds us up, Lord. Build this RCWC according to the heavenly fashion, oh God. Let every plan of God in RCWC be fulfilled in the name of Jesus. Hallelujah. உம்முடைய பரிசுத்த திட்டம் இந்த சபையில் நிறைவேறட்டும். என்னை நான் தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கொடுத்த மந்தைக்காக ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் எங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய எப்போதும் தாங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு என்று பெரிய காரியங்களை நாங்கள் சாதிக்க, உமக்கு பிரயோஜனமான விசுவாசிகளாக எங்களுடைய பங்கை நாங்கள் ஆற்ற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. துதி, கனம், வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமென். God bless every one of you. Thank you for standing with me all these years. God bless everyone who prayed for me and supported me all these years. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லிங்கை நீங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சர்ச் ட்ரூத் நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கே போகாத மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் உற்சாகப்படுத்துங்கள். திருச்சியில் இருக்கிற மக்கள், நீங்கள் இங்கே RCWC சர்ச்சுக்கு நீங்கள் வாங்க. இந்த கொரோனா சீசன் முடிந்த உடனே சர்ச் திறந்துவிடும். அது வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும், பெருக வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை, கர்த்தருடைய வாஞ்சை. அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும். In the name of Jesus, I bless you. See you next Sunday. Till then, bye-bye from Jacob. This is Revival Christian Worship Center, Trichy.